Hi, back to Rani Pet routine. Thai Kirtigai Thursday evening vlog. 12 days I adjust பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் ஆஃபீஸில் சாப்பிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் தைக்கிறதுக்கு அன்றைக்கி தான் ரீச் ஆன ராணி பெட்க வந்ததுக்கப்புறமா வீடு ஓரளவுக்கு நீட்டாக இருந்தாலும் இன்னொரு தடவை ஃபுல்லாக பெருக்கி மாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விளக்கெல்லாம் தேய்ச்சி பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு 8 o'clock தான் வந்து பாபாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது வீடு. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா பூ வரும்போது பஸ் ஸ்டாண்டில் வாங்கிட்டு வந்தேன் 50 rupeesக்கு. அதை அப்படியே காத்தார வச்சுருக்கேன். காயெலாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. தண்ணி கேன் வாட்டர் மட்டும் சாய் பிடிச்சி வச்சுருக்கோம். தென் சமையலுக்கு உண்டான தண்ணி இன்னும் இல்லவே இல்லை, வரவே இல்லை. ஒரு 2 days அழுக்கு துணி இருக்குது, நெக்ஸ்ட் டே தான் துவைக்கணும். ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சமாக தான் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் போய் வாங்கணும். குடிக்கிற சமையல் தண்ணி இவ்வளோ தான் இருக்குது, பாதி குடம். மீதி எல்லாமே காலியாக இருக்குது. சாய் துவச்சி போட்டிருந்தான். ஒரு 2 days துணி காஞ்சிட்ருக்கு. ஸோ தாத்தா கடை இருக்கார் பாருங்கள், ஒரு ஹாய் சொல்லிடுங்க அவருக்கு. முட்டை தோசை பரோட்டாலாம் இருக்கும். ஸோ ஈவினிங் நல்ல வைப் இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்தது. சென்னையிலேருந்து தைக்கிறதுக்கு சமையல் பண்ணல மார்னிங்கு. ஸோ அதை கொண்டு வந்தேன். அதை சூடு பண்ணி வெறும்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு மட்டும் சூடாக வச்சுட்டு சாய் வந்தோடனே செம்ம பசியில் இருந்தான். அம்மா கையால் 10 daysக்கு அப்புறம் சாப்பிட்றான்ல. சாம்பார், பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு தொக்கு, வத்தல், வடை வந்தவொடனே டீ போட்டு கொடுத்தேன். அதோடு சாப்பிட்டுட்டான். ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னு நெக்ஸ்ட் vlogல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பாய்.